I am Dr. Pushpa Nyanaraj. I am a skin specialist. இப்போ நம்ம கோடை காலத்தில் ஸ்கின் அதாவது தோலில் பாதிக்கப்படுகிற முக்கியமான சில பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். கோடை காலம் என்றாலே எல்லாரும் பயப்படுறது கட்டிகள், அதாவது வேனல் கட்டிகள்னு சொல்கிறது, அண்ட் புண்ணுகள். இந்த புண்ணுகள் கட்டிகள் எல்லாம் எதனால வருது, அது யார் யாருக்கு வருது, அது தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். வேனல் கட்டிகள் என்ன ஃபொரங்கிள்ஸ்னு சொல்கிறது. அந்த கட்டிகள் எதனால வருதுன்னா ஒரு கிருமினால வருது. இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்னு ஒரு பாக்டீரியம் இருக்குது. அது ஏன் இந்த கோடை காலத்தில் அதிகமாக அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இந்த கட்டிகளை உருவாக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த கோடை காலத்தில் அது வெயில் காலத்தில் இந்த கிருமிகள் காற்றிலேயே அதிகமாக பரவி இருக்கிறது. நம்ம தோல் எல்லாருக்கும் வெளிப்புறமான உறுப்பு. நம்ம ஸ்கின் தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன். ஸோ வெளியே இருக்கிற காற்றுல இருக்கிற கிருமிகள், தூசி, கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தோல் தான் தாங்குது. அதே மாதிரி இந்த தோலில் இருக்கிற இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கிற இந்த கிருமி நம்ம தோலில் படும்போது நமக்கு தோலில் இன்ஃபெக்ஷன் உண்டாக்கி கட்டிகள் உருவாக்குது. யார் யாருக்கு இது ரொம்ப அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய குழந்தைகள், ரொம்ப வயசானவங்க, அவங்க 2 பேருக்குமே தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. அது மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அது போக வேலையில் ஒரு ஹீட்டு, ஒரு சூடான வெப்பத்தில் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த கட்டிகள் அதிகமாக வரலாம். இந்த கட்டிகள் உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். கண்ணை சுற்றி வர வேனல் கட்டிகளும் இருக்குது. அது ரொம்ப தொந்தரவுப்படுத்தும். கண்ணில் வலி, கண்ணில் சிகப்பாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவு பண்ணும். அது போக உடம்புல காத்தோட்டம் இல்லாத எந்த இடத்துலையும் வரலாம். உடம்பு முழுவதும் இந்த கட்டிகள் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணலாம். இந்த கட்டிகளை தவிர இன்னொரு விதமான ஒரு ப்ராப்ளம் இதே ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற பாக்டீரியம் உண்டு பண்ணலாம். அது புண்ணு, இம்பெட்டைகோ. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இந்த இம்பெட்டைகோ வருது. இந்த புண்ணு ஒருத்தட்டேருந்து ஒருத்தட்ட ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவலாம். ஸோ குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு இருந்தால் கூட அடுத்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக பரவி எல்லாருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த புண்ணுகளிலே 2 டைப்ஸ் இருக்குது. கொப்பளம் உண்டாக்குற ஒரு புண்ணு, கொப்பளம் இல்லாதது, அதாவது புல்லஸ் இம்பெட்டைகோ, நான் புல்லஸ் இம்பெட்டைகோன்னு சொல்கிறது. ரெண்டுமே ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற அதே கிருமி தான் உருவு பண்ணுது. இந்த புல்லஸ் இம்பெட்டைகோவில் கொப்பளங்கள் வரும். 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சகஜமாக வருது. இந்த கொப்பளம் வர்ற புல்லஸ் இம்பெட்டைகோ எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடித்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது அம்மைன்னு சொல்லிட்டு அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அண்ட் அது ரொம்ப அதிகமாகி குழந்தைங்களுக்கு அந்த ரத்தத்தில் கலந்து உயிருக்கு ஆபத்தாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது நான் புல்லஸ், புண்ணாக வருகிறது. இப்போ அது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள், 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வருது. முகத்தில், கை, கால், உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். இந்த கொப்பளம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒருத்தட்டேருந்து ஒருத்தட்ட பரவும். இந்த மாதிரி கட்டி புண்ணுங்க வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? முதல், கண்டிப்பாக நம்ம வேர்வை, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு அடிக்கடி நம்ம வாஷ் அவுட் பண்ணணும். ஸோ சம்மரில் கண்டிப்பாக 3 or 4 times a day கண்டிப்பாக குளிக்க வேண்டும். குழந்தைகளும் கூட, சிறு குழந்தைகள் கூட மினிமம் குறைந்தது 2 தடவையாவது நாம் குளிக்க வேண்டும். எல்லாரும் காட்டன் ஆர் கதர் துணிகளை பயன்படுத்த வேண்டும். அண்ட் குழந்தைகளை ரொம்ப மூடி வைக்கக்கூடாது. பிளாங்கெட் அந்த மாதிரி போட்டு மூடி வைக்கக்கூடாது. அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி நிறைய குடிக்க வேண்டும். தண்ணி ஆகாரங்கள், பழங்கள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் இந்த மாதிரி நம்ம பல வகையாக நம்ம பாதுகாத்துக்கிட்டோன்னா நாம் இந்த கட்டிகள், புண்ணுகள் வராமல் இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். கட்டிகள், புண்ணுகள் வராமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு பெண்களுக்கும் ஒரு பெரிய முக்கியமான ரோல் இருக்கிறது. ஹோம் மேக்கர்ஸ்னாலும் சரி, ஆஃபீஸ் கோயிங் விமென்னாலும் சரி, நம்மளையும் நம்முடைய குழந்தைகளையும்
இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஸோ நம்ம கண்டிப்பாக நாமும் நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூல் புடவை, அதாவது காட்டன் க்ளோத்ஸ் வேர் பண்ணிக்கிறது, அண்ட் குழந்தைங்களுக்கும் நம்ம காத்தோட்டமான துணிகளை அணிவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த கிளைமேட்டில் நம்ம நிறைய நம்ம தண்ணி ஆகாரங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு உடம்புல தண்ணிச்சத்து குறையாமல் நாம் பார்த்துக்கொள்ளணும். இதுக்கும் மேலே கட்டிகள் புண்ணுகள் எது வந்தால், எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்தால் உடனடியாக குழந்தைகள் டாக்டரிடமோ அல்லது ஸ்கின் டாக்டரிடமோ உடனடியாக போய் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ.